ரீசெண்டாக நிறைய அனிமல் ஹஸ்பண்டரி இன்ஃப்ளூயன்சர்ஸ் அதிகமாயிட்டாங்க. யாருன்னா ஃபார்மல்ஸில் உட்காந்துட்டு டைரி ஃபார்ம் 10க்கு 10 தருவேன், கோட் ஃபார்ம் 10க்கு 9 தருவேன், கண்ட்ரி சிக்கன் ஃபார்ம் 10க்கு 7 தருவேன். அதில் ஆனால் கொஞ்சம் ரிஸ்க் இருக்கு இந்த மாதிரி பேசிட்டு இருக்கவன். சரி இவங்கெல்லாம் யாராப்பா இவ்வளோ என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கானுன்னு போய் பார்த்தா ஒருத்தன் கார்மெண்ட்ஸ் பிசினஸ், இன்னொருத்தன் இதுதான் பொழப்பாவே வச்சுட்டு தெரியுறான். எல்லா ஃபீல்டுக்கும் மார்க் போட்டுட்டு இவனெல்லாம் நம்பிட்டு உள்ள போய் ஆரம்பிச்சிட்டு இருக்காதீங்க. லேத்து சிஎன்சி இந்த மாதிரி ஆரம்பிக்கிறீங்கன்னா கடைசிக்கு மெஷினாவது மிஞ்சும். இதெல்லாம் அப்படி கிடையாது. பெருசா அமௌண்ட் போட்டீங்க அப்படின்னா ஒழுங்கா மெயின்டைன் பண்ணல அப்படின்னா செத்து போயிடும். மொத்தமும் நட்டம் தான். எங்க காசு போச்சுங்கிறதே தெரியாது. எந்த மாதிரி ஆரம்பிக்கணும், எதை பண்ண போறோம்னு ஃபிக்ஸ் ஆகுங்க. அதுக்கப்புறம் அது பின்னாடி ஒரு வருஷம் ஃபுல்லா ஸ்டடி பண்ணுங்க. அதுக்கப்புறம் போட்டீங்க அப்படின்னா தான் அதுல ஏதாவது ஒன்று பண்ண முடியும். ஆரம்பிக்கிறப்ப ஏதாவது சின்னதா ஆரம்பிக்கணும். அது என் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு டைரி ஃபார்ம் ஆரம்பிக்கலான் இருக்கேன் அப்படின்ட்டு நிறைய பேர் என்ன கூப்பிட்டு கேட்டிருக்காங்க. சரி ப்ரோ, ஒரு மாடு வாங்கி ஆரம்பிங்க. பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் கேட்டு உங்க ஏரியாக்கு எந்த ஃபீட் செட் ஆகுங்களா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒன்னொன்னா அப்படியே இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னா அவங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி அப்படியே வாய்ஸ் உள்ள போயிடும். ஏன்னா அவங்க பிளான் வச்சிருக்கிறது என்னன்னா 10 மாடு வாங்கி ஆரம்பிக்கிறோம், அடுத்த வருஷம் நேரம் நம்ம அண்ணாமலை ரேஞ்சுக்கு பெரிய ஆளாயிரோங்கிற மாதிரி மைண்ட் செட்ல வச்சுட்டு சுத்திட்டு இருக்காங்க. அனிமல் ஹஸ்பண்டரிங்கிறது மற்ற பிசினஸ் மாதிரி கிடையாது. மற்ற பிசினஸ்ல ஏதாவது ஒரு சின்னதாக ஏதாவது பிரச்சனை இல்லை உங்களுக்கு ஒரு மைண்ட் ஃபக்கா இருக்கு அப்படின்னா ஒரு 2 நாள் லீவ் எடுத்துட்டு திங்கக்கிழமையிலிருந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம். அனிமல் ஹஸ்பண்டரியில் அப்படி கிடையாது. நீங்க எங்காவது போகணும் அப்படின்னாலும் உங்க வேலையை கரெக்டாக செய்யற ஆளா கண்டுபிடிச்சு அங்கே நிறுத்திட்டு தான் போக முடியும். எடுத்தவங்க ஒருத்தவங்களாம் இதை பண்ணிட்டு இருக்க முடியாது. மார்க் போடுறவங்க பேட்ச் கேட்ல ஆரம்பிச்சிட்டு இருக்காதீங்க. அப்புறம் கடைசியில் என்னமோ சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில் நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி.